அமெரிக்கன் ரெவல்யூஷன். அமெரிக்கன் ரெவல்யூஷன் அப்படின்றது அமெரிக்க புரட்சி 1776வது வருஷம் ஆரம்பிக்குது. சரிங்களா? என்ன இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் கேட்டீங்கன்னா, இந்தியா எப்படி ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு இருந்ததோ அதை போலவே அமெரிக்காவும் பிரிட்டிஷாரிடம் அடிமைப்பட்டு இருந்தது. பிரிட்டிஷ் நாட்டில் என்னென்னலாம் சட்டம் போடுறாங்களோ அந்த சட்டத்தை தான் அமெரிக்காக்காரங்க ஃபாலோ பண்ணணும். இப்படி எல்லாம் நிலைமை இருந்துச்சு. அமெரிக்காவோட சோஷியல் ஃப்ரீடம், பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்டுக்காக தான் அமெரிக்கன் ரெவல்யூஷன் ஒன்றே நடக்குது. எந்த வருஷத்துலேருந்து நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1765 இருந்து 1783 வரைக்கும் நடக்குது. ஏன் இவ்வளோ பெருசாக நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது என்ன பர்த்டேவா ஒரே நாளில் முடியறதுக்கு? இல்லை இல்லையா, ஒரு புரட்சின்னா கொஞ்சம் காலம் ஆகும் இல்லை. அதனால தான் 1765 இருந்து 1783 வரைக்கும் நடக்குது. எதுக்காக நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் 13 காலனி இருந்துச்சு. அதாவது 13 ஸ்டேட் அமெரிக்காவில் இருந்துச்சு. இந்த 13 ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக சட்டம் போட்டு பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 13 காலனியும் ஒன்னா சேர்ந்து எப்படி பிரிட்டிஷ் கிட்ட இருந்து விடுதலை வாங்குறாங்கன்றது தான் அமெரிக்க புரட்சி. உலகத்திலேயே சுதந்திரம் வாங்கின முதல் நாடு அமெரிக்கா தான். சரியா? இப்போ அமெரிக்க புரட்சி எப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ்ல இருந்து சட்டம் போடுறாங்க அமெரிக்காவுக்கு. எப்படி சட்டம் போடுறாங்கன்னா, அமெரிக்காக்காரங்க அதிகமாக வரி கட்டணும்னு போடுறாங்க. பிரிட்டிஷ்காரங்க எந்த கூட்ஸை கொண்டு வந்தாலும் அதை அமெரிக்காக்காரங்க வாங்கிக்கணும்னு போடுறாங்க. சட்டை வேணுமா, நான் பிரிட்டிஷ்லேருந்து கொண்டு வர்றேன். உனக்கு பேண்ட் வேணுமா, நான் கொண்டு வர்றேன். காஃபி பவுடர் வேணுமா, டீ பவுடர் வேணுமா, உனக்கு என்ன எசென்ஷியல் கமாடிட்டி வேணுமோ அதை பிரிட்டிஷ்லேருந்து நான் கொண்டு வருவேன், அதை நீ வாங்கிக்கோ, அது வாங்கிக்கோன்னு சொல்லி அதுக்கு அதிகப்படியான டேக்ஸ் போட்டாங்க. இது அமெரிக்காவால் ஏற்றுக்கவே முடியல. பிரிட்டனுக்கு சட்டம் போடுறாங்க, அவங்களுக்கு டேக்ஸ் கம்மி. பிரிட்டன்லேருந்து இங்கே வர்ற கூட்ஸுக்கு எதுக்கு இவங்க இவ்வளோ டேக்ஸ் போடுறாங்க, நம்மளை இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் சுரண்ட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி போஸ்டன் அப்படின்ற ஒரு துறைமுகத்தில் ஒரு கப்பல் நின்றுட்டு இருந்தது. அந்த கப்பலில் டீ தூள் அதிகமாக இருந்தது, டீ காஃபி பவுடர் எல்லாம். இதை எல்லாத்தையும் கப்பலோட சேர்த்து அழிச்சிட்டாங்க அமெரிக்காக்காரங்க. இதனால் பிரிட்டிஷ்க்கு கோபம் வருது. இது ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்டுப்பா, நான் கதையாக சொல்கிறேன் கேளுங்க. இந்த பிரிட்டிஷ் கூட்ஸை பிரிட்டிஷ் கப்பலை நீ எப்படி அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அமெரிக்கா மேலே அதிகப்படியான இதை தண்டிக்கும்படியான சட்டங்களை இயற்றுறாங்க. இதை பார்த்துட்டு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, என் மேலே எப்படி நீ இந்த மாதிரியான சட்டம் போடலாம் அப்படின்ட்டு அமெரிக்காவில் பிரிட்டிஷோட ஒரு சில இடம் இருக்குது. அமெரிக்காவில் பிரிட்டிஷ்க்கு சொந்தமான இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் மெசாச்சுசெட்ஸ். அந்த இடத்தை அமெரிக்கர்கள் கைப்பற்றிட்டாங்க. சரியா? அமெரிக்கர்கள் அதிகப்படியான கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் கூட அமெரிக்க மக்களே நேரடியாக புரட்சியில் ஈடுபடுறாங்க. அப்போது பிரிட்டனில் யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கிங் ஜார்ஜ் III, 3ஆம் ஜார்ஜ் மன்னர். இவர் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் அமெரிக்க மக்களை ரொம்ப வெறுக்கிறாரு. அப்போ அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கட்சி மாதிரி. அதோட பேர் என்னன்னா அமெரிக்கன் கான்டினென்டல் காங்கிரஸ். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் 13 காலனிக்கும் நீங்கள் தனித்தனியாக சட்டம் போட முடியாது, நாங்கள் 13 பேரும் ஒன்றா சேர்றோம், எங்களுக்கு பேர் தான் யுனைடெட், நாங்கள் யுனைட் ஆகிட்டோம் இப்போது, அதனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த 13 காலனி என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லிபரலிசம், ரிப்பப்ளிகானிசம் அமெரிக்காவில் இதுக்கு மேலே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. லிபரலிசம் அப்படின்னா சுதந்திரம், ரிப்பப்ளிகானிசம்னா குடியரசாக நாங்கள் மாறப்போகிறோம், இதுக்கு மேலேயும் நாங்கள் ஒரு மன்னருக்கு கீழே ஆட்சியில் இருக்க மாட்டோம், நீங்கள் போடுற சட்டங்கள் நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம், இந்த அளவுக்கு நீங்கள் ஆயிட்டீங்களான்ட்டு பிரிட்டனில் இருந்து ஒரு படையை அனுப்புகிறாங்க சண்டை போடுறதுக்கு. அமெரிக்காக்காரங்களும் ஒரு படையை ரெடி பண்ணுறாங்க. அமெரிக்கர்களுடைய படை யார் தலைமையில் சண்டை போடுறாங்கன்னா, ஜார்ஜ் வாஷிங்டன், இவருடைய தலைமையில் தான் சண்டை போடுறாங்க. பிரிட்டிஷ் கப்பல்களை எல்லாம் வாஷிங்டன் சிறை பிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக பிரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ், ஸ்பெயின் இவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஒன்றா சேர்ந்து பிரிட்டனுக்கு அகைன்ஸ்டாக சண்டை போடுறாங்க. இந்த கூட்டுப்படை தாக்கியதில், கூட்டுப்படை யார் யார், அமெரிக்கா, பிரான்ஸு, நெதர்லாண்டு, ஸ்பெயின், இவங்க கூட்டு சேர்ந்து அடித்த அடியில் பிரிட்டன் கீழே விழுந்துட்டாங்க. இதுக்கு மேலே என்னால் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 1783வது வருஷம் 1783ல் அமெரிக்காவுக்கு நான் கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்துட்றேன், இதுக்கு மேலே நான் உன் மேலே சட்டம் போட மாட்டேன், நீங்கள் 13 பேர் சேர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொன்னீங்க இல்லையாப்பா, நீங்கள் 13 பேர் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் அமெரிக்காவை விட்டு வெளியே போகிறாங்க.
இப்போ அமெரிக்கா ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அமெரிக்காவில் வந்து டெமோக்ராட்டிக்கலி ஃபார்ம் ஆன கவர்மெண்ட் வந்துருச்சு. இப்போ அமெரிக்கா ரிப்பப்ளிக்கு அமெரிக்கா வந்து விடுதலை வாங்கின உடனே நாம் எப்படி கான்ஸ்டியூஷன் எழுதணுமோ அதை போலவே நாம் வந்து ஒரு சட்டம் இயற்றலாம், அது எல்லா மக்களுக்கும் ஒரு பேசிக் ரைட்டை கொடுக்கறதா இருக்கட்டும்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் பில் ஆஃப் ரைட்ஸ். இப்போ அமெரிக்காவில் எலெக்டட் பிரசிடென்ட், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் இருக்கு, நேஷனல் கோர்ட்ஸ் இருக்கு, பை கேமரல் காங்கிரஸ், பார்லிமெண்ட்டை தான் அவங்க காங்கிரஸ்ன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. நம்ம அப்பர் ஹவுஸ்னு ராஜ்யசபாவை சொல்ற மாதிரி அவங்களோட அப்பர் ஹவுஸ் என்னன்னா செனட். நம்ம லோயர் ஹவுஸ்னு லோக்சபாவை சொல்ற மாதிரி அவங்களோட லோயர் ஹவுஸோட பேரு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இந்த 13 காலனி இருந்துச்சாப்பா, இந்த 13 ஸ்டேட்டை ஒன்னா சேர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருந்தது. இவங்க காலம் போக போக 1783 இருந்து இப்போ வரைக்கும் காலம் போக 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 ஒவ்வொரு ஸ்டேட்டையும் அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போல்லாம் ஸ்டேட்டையே வித்துட்டு போயிடுவாங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணி இப்போ கரண்டா அமெரிக்காவில் 50 ஸ்டேட் இருக்கு. இதுதான் அமெரிக்கன் ரெவல்யூஷன்.